இப்பதான் விருது வாங்கிட்டு வந்தாரு. அதுக்குள்ள நடிகர் அஜித் அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. இப்ப அவரு திடீர்னு மருத்துவமனையில சேர்ந்திருக்காரு. நான் எப்பவுமே உன்னுடையவன் அப்படின்னு திருமண நாள்ல மனைவிக்கு அன்பு முத்தம் கொடுத்து ஒரு அழகான புகைப்படத்தையும் மோகன்லால் அவரு ஷேர் பண்ணியிருக்காரு. சம்பந்தமே இல்லாம இவ்வளவு நாள் கழிச்சு இர்ஃபான் அவரு இப்ப எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு ரசிகர்கள் நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. நான் இனி இப்படிதாங்க பேசுவேன் அப்படின்னு விஷால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? வாங்க என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் அஜித் அவருக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்க. இப்பதான் விருதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தோட அடிக்கடி அவரை வெளியில பார்க்க முடியுது. பத்மபூஷன் விருது அவருக்கு கொடுத்ததுமே ரசிகர்கள் எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியில இருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அஜித் அவர் இன்று காலை திடீர்னு 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காரு. இது பற்றி அவரோட தரப்புல விசாரிச்சப்ப அஜித் அவர் பத்மபூஷன் விருது பெறுவதற்காக டெல்லி போயிருக்காரு. நேற்று சென்னை திரும்பினப்ப விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு. அங்க ரொம்ப நெரிசல் அதிகமா இருந்திருக்கு. இதுல அஜித் அவருக்கு காலில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்காம். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம சிரிச்சபடி அங்கிருந்து வந்திருக்காரு. இந்த நிலையில காயம் காரணமா தான் 1000 விளக்கு அப்பல்லோ மருத்துவமனையில சிகிச்சைக்காக காலையில அவரு சேர்ந்திருக்காரு. சிகிச்சை முடிந்து மாலை வீடு திரும்புவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு சிலர் வழக்கமான ஜெனரல் செக்கப்க்கு அவர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சில பரிசோதனை எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. அஜித் அவருடைய தரப்புல இருந்து இன்னும் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளியாகலைங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மோகன்லால் அவரு திருமண நாள் அதுவுமா தன்னோட மனைவி கூட ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு ரொம்ப அழகான அந்த புகைப்படத்தோட ஒரு கேப்ஷனும் போட்டிருக்காரு. அதுல என் அன்புள்ள சுசிக்கு ஹாப்பி அனிவர்சரி, என்றும் நன்றியுடன் என்றும் உன்னுடையவனாக இருப்பேன் என்று பதிவிட்டு இருக்காரு. இந்த பதிவு இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த ஜோடி எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வாழ்த்துக்கள் எல்லாம் கூட பதிவிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இர்ஃபான் அவரே இன்னைக்கு அதாவது ரம்ஜான் அப்ப நடந்த விஷயத்துக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மன்னிப்பு கேட்டு வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காரு. இதை பார்த்த நிறைய பேர் இன்னும் அவரை திட்டாம இருப்பாங்களா, பயங்கரமா மறுபடியும் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல இர்ஃபான் அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இர்ஃபான் அவர் இவ்வளவு நாள் கழிச்சு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, அவருக்கு இப்ப எந்த ஒரு வீடியோவும் பெருசா வியூஸ் போறது கிடையாது. அதனாலதான் இப்படி ஒரு மன்னிப்பு விஷயத்த இப்ப கையில எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நெகட்டிவான கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. பயங்கரமா திட்டிக்கிட்டும் இருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு சிலர் அதிகமா ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர் வியூஸ் குறையறதுனாலதான் இர்ஃபான் இப்படி மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கும் பதிலடி கொடுக்கற மாதிரி ஏதாச்சும் சொல்லுவாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம விஷால் அவரு சமீபத்துல பேசும்போது, அதாவது ஒரே ஒரு முறை மேடையில இந்த கை நடுங்கின மாதிரி அவர் பேசினார் இல்லையா, அது பயங்கரமா வைரல் ஆச்சு. இனிமேல் எந்த மேடையில போனாலும் நான் கை நடுங்கிட்டு தான் பேசணும் போல. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு வைரஸ் காய்ச்சல் வந்துச்சு. அதே நாள்ல தான் அந்த வீடியோவும் உலகம் முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு. காய்ச்சல் அனுபவம் ஒரு சாதாரண நிகழ்வா இல்லாம உலகம் முழுக்க என்னுடைய பெயரை வைரல் ஆக்குனாங்க. ரசிகர்களோட அன்பை புரிஞ்சு கொள்ள வச்சிருந்துச்சு அந்த ஒரு விஷயம். அன்னைக்குதான் நான் கொஞ்சம் நடுங்கியபடி பேசினேன். அதனாலதான் அது வைரல் ஆச்சு. இனி நான் எங்க பேச போனாலும் அப்படித்தான் பேச போறேன் அப்படிங்கிற மாதிரி விளையாட்டா பேசியிருந்தாருங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.